தண்ணீர் நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்ச 3-4 லிட்டர். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பருப்பில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த பருப்பில் சொல்லுங்கள். முந்திரி பருப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்று கேஷ்யூ நட்ஸ், உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் சொல்ல உண்டு. மகிழ்ச்சியான செய்தி, எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அது அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். தோலுடன் சாப்பிடணும். பாதாம் பருப்பு கூட அதிக சாப்பிட்டா வெயிட் போயிடும். அதிகம் அடிக்கடி சொல்கிறேன், உடம்புலையும் பாரக்கூடாது, மனதிலும் பாரக்கூடாது. அதான் அடிக்கடி சொல்கிறேன். மிக முக்கியமாக சாப்பிடும்போது சில பேருக்கு புறக்க ஏறிடும். கவனிச்சிருக்கீங்களா? புற ஏறினா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருந்து என்ன பண்ணுவீங்க? தலையை தட்டுவீர்கள், அவர்கள் இறந்து விடுவார்கள். ஸோ குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். புறையேறிடுச்சுன்னா ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம்? யாரும் உங்களை நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடும் பொழுது புறையேறிவிடும். ஸோ என் உறவினர்கள் அனைவரும் உங்களை நான் கருதுவது உறவினர்களாக. ஆயிலை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள். புரியுதா?